9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஃபஸ்ட் யூனிட் அளவீட்டியல். ஸோ 3 அளவீடுகள் இருக்குது, எஃப்பிஎஸ், சிஜிஎஸ், எம்கேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மீட்டர், கிலோகிராம், செகண்ட், அதேமாதிரி சென்டிமீட்டர், கிராம், செகண்ட், ஃபீட், பவுண்ட், செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 மெத்தடில் வந்து இந்த சிஜிஎஸ் மெத்தடும் எம்கேஎஸ் மெத்தடும், சிஜிஎஸ் மெத்தடை தான் வந்து எஸ்ஐ அலகுன்னு சொல்லுவாங்க. ஸோ சிஜிஎஸ், எம்கேஎஸ், இந்த எஸ்ஐ அலகுமுறை தான் வந்து மெட்ரிக் அலகுமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஃப்பிஎஸ் அப்படின்றது வந்து ஒரு மெட்ரிக் அலகுமுறை கிடையாது, அது வந்து ஒரு ஆங்கில இயற்பியலாளர் யூஸ் பண்ண ஒரு மெத்தடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 1960 ஃப்ரான்ஸ் பாரிஸில் எடை மற்றும் அளவீட்டுக்கான 11வது பொது மாநாடு நடந்தது. அதில் தான் வந்து எஸ்ஐ அலகுமுறையை தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணாங்க. இனிமேல் எல்லோரும் எஸ்ஐ அலகுமுறை தான் யூஸ் பண்ணணுன்ட்டு 1960 ஃப்ரான்ஸில் பாரிஸில் நடந்த எடை மற்றும் அளவீடுக்கான 11வது மாநாட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்து செவ்வாய்க்கு வந்து ஒரு சேட்டலைட் வந்து நாசா 98 அனுப்பியிருக்கு, மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர்னு சொல்லிட்டு. அதில் 9 மாதத்துக்கு அப்புறம் 98 அனுப்புனது, செப்டம்பர் 99 அது வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு. எப்படின்னா வந்து கொலராடோ அண்ட் கலிஃபோர்னியா 2 பிளேசஸில் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு ஸ்கேல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல எஃப்பிஎஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இன்னொரு இடத்துல எம்கேஎஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் 125 மில்லியன் லாஸு. அதனால தான் வந்து எஸ்ஐ அலகுமுறை பின்பற்றணும் அப்படின்ட்டு 11வது மாநாட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு பொருளில் உள்ள அணுவோட மூலக்கூறுகளின் எண்ணிக்கை தான் வந்து மோல் சொல்லுவோம். அது வந்து அவோகேட்ரா எண்ணால் தான் மெஷர் பண்ணுவோம். அது என்னென்னா 6.023 × 10^23. ஒளிப்பாயும் ஒளித்திறன் அதோட அலகு வந்து லூமென். ஸ்ட்ரேடியன்னா திண்மக்கோளம் வந்து ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவு. ஸ்ட்ரேடியன் திண்மக்கோளத்துக்கு வந்து இது வந்து ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவு. ஒளி மூலம் வந்து லூமென் அப்படின்னு சொல்கிறோம். தலைக்கோணம் அப்படின்னா ரெண்டு தளம் வெட்டிக்கும் போது ஒரு கோணம் வரும் இல்லையா, அதுதான் தலைக்கோணம். அது ரேடியன் சொல்கிறோம். ஒரு ரேடியன் = 180 டிகிரி பை. இது ரொம்ப முக்கியம். ஒரு ஓல்டு கொஸ்டினில் வந்து ரேடியனை டிகிரியாக மாற்ற சொல்லியோ இல்லை டிகிரியை ரேடியனாக மாற்ற சொல்லியோ கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து அதுக்கான ப்ராப்ளம்ஸ் 2 ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சா போதும். π/4 ரேடியன் டிகிரியாக மாற்றணும்னா π/4 × π/4 அந்த மாதிரி. 3 இல்லை அதுக்கு மேற்பட்ட தளங்கள் ஒரு காமன் பாயிண்டில் வெட்டிக்கிறது திண்மக்கோளம் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் வந்து ஸ்ட்ரேடியன்ற அளவு. சரியா, தலைக்கோணம்னா ரேடியன், திண்மக்கோளம்னா ஸ்ட்ரேடியன், அதான் எஸ்ஐ அலகுகள். அடுத்து 1995 தலைக்கோணம் திண்மக்கோணம் 2மே வந்து துணை அளவுகளாக தான் இருந்துச்சு. தனியாக அது வந்து ஒரு வழி அளவுகளே சேர்க்கலை, அது ஒரு தனி அளவுகளாக தான் இருந்துச்சு. 1995 அப்புறம் தான் அது வந்து ஒரு வழி அளவாக சேர்த்துருக்காங்க. கோள ஆரத்தின் இருமடிப்பு சிறிய வட்ட மைய கோணத்தின் அளவு வந்து ஒரு ஆரத்தோட இருமடி. ஒரு ஆரம், ஒரு வட்டம் இருக்குது, அந்த வட்டத்தோட ஆரத்தோட இருமடி தான் அந்த ஒரு சிறிய வட்ட மைய கோணம் இருக்கு இல்லையா, அந்த கோணம் அப்படின்றாங்க. அதுதான் ஸ்ட்ரேடியன். ஸ்ட்ரேடியனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்து தலைக்கோணம் வந்து ரேடியன், திண்மக்கோணம்னா ஸ்ட்ரேடியன். ஓகேவா, இது 2 கோடு இல்லை 2 தளம் சந்திக்கிறது. இது 3 அதுக்கு மேற்பட்ட தளம் மட்டும் சந்திச்சுக்கிறது. இது 2D, இது ஒரு 3D. ஒப்புமை வகை கடிகாரம் அப்படின்றது அனலாக். நம்ம யூஸ் பண்ணுற வால் கிளாக்கில் நார்மலாக யூஸ் பண்ணுறது வந்து அனலாக். எண்ணிலக்கம்னா டிஜிட்டலு. இதில் வந்து 1 to 12 வரைக்கும் இந்த நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். 12 hours 24 hours இருக்கும். மின்னியல் கடிகாரம்னு இதை சொல்கிறாங்க. குவாட்ஸ் கடிகாரம், அது அணுக்கடிகாரம். அடுத்து 2 டைப்பு. குவாட்ஸ் கடிகாரம் அப்படின்னா குவாட்ஸ் படிகம், மின்னணு அலைவுகள் பேஸில் தான் இயங்குது. எந்திரவியல் கடிகாரத்தை விட இது வந்து ரொம்பவே துல்லியமானது. துல்லியத்தன்மை பார்த்தோன்னா குவாட்ஸில் க்யூன்னு ஆரம்பிக்குமா. ஸோ 10⁹ வினாடிக்கு ஒரு வினாடின்ற விதத்தில் இது வந்து துல்லியத்தன்மை. அணுக்கடிகாரம்னா அணுவோட உள்ளதிர்வு மூலமாக இயங்குது. அணுவில் 3 சுழினும் இருக்கா. ஸோ வந்து 10⁻13 செகண்ட்ஸ்க்கு ஒரு வினாடி. இது வந்து துல்லியம். இதில் ஜிபிஎஸ் இருக்குது, வழிகாட்டும் செயற்கைக்கோள் அமைப்பு குளோனஸ் இருக்குது, பன்னாட்டு நேர பங்கீட்டு அமைப்பு இருக்குது. ஸோ அணுக்கடிகாரத்தில் தான் வந்து எல்லாமே இருக்குது. அணு தான் எல்லா இடத்துலையும் இருக்குன்ற மாதிரி அணுவில் எல்லாமே இருக்குது. ஸோ குவாட்ஸில் இருக்கா, அணுக்கடிகாரமில் இந்த செயற்கைக்கோள் அமைப்புலாம் இருக்கா அப்படின்னா அணு ஒன்று எதுவும் அசையாது. அடுத்து கிரீன்விச் சராசரி நேரம்னா GMT. இது வந்து இங்கிலாந்தில் லண்டனுக்கு பக்கத்தில் இருக்க கிரீன்விச்ன்ற இடத்துல ராயல் வானியல் ஆய்வு மையம் இருக்குது. 0 டிகிரி தீர்க்கக்கோட்டில் கரெக்டாக இருக்குது. புவி வந்து 15 டிகிரி கேப்பில் வச்சு தான் வந்து 24 மண்டலமாக வந்து ஆல்ரெடி நம்ம பிரிச்சுருக்கோம். அடுத்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னா என்ன? இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னா நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோன்னா, யூபியில் மிர்சாப்பூர் அப்படின்ற இடத்துல தீர்க்கக்கோடு வந்து ISTயோட தீர்க்கக்கோடு இருக்குது. அது வந்து 82.5 டிகிரி வந்து விலகி தான் இருக்குது. கிழக்கு தீர்க்கக்கோட்டில் கிழக்கு பக்கமாக விலகி இருக்குது. எவ்வளோ? 82.5 டிகிரி IST வந்து. ஸோ அதனால் GMT விட 5.5 மணி நேரம் அதிகமாக இருக்கும். IST = GMT + 5.5 மணி. அடுத்து நிலையற்ற தன்மை தான் பிழைன்னு சொல்கிறோம். கண்டறியப்பட்ட மதிப்பு
உண்மையான மதிப்பு அதோட டிஃப்ரென்ஸ் தான் பிழை. சரியா? துல்லியத்தன்மை அப்படின்னா ஒரு உண்மையான மதிப்புக்கு எவ்வளோ நெருக்கமாக இருக்குது, கண்டறிந்த மதிப்பு உண்மையான மதிப்புக்கு எவ்வளோ நெருங்கி இருக்குது அப்படின்றது தான் துல்லியத்தன்மை. நுட்பம் அப்படின்னா வந்து மெஜாரிட்டி, அதாவது கண்டறிந்த மதிப்புகளில் எந்த அளவீடுகள் நெருக்கமாக இருக்குது அப்படின்றது தான் நுட்பம். ஸோ துல்லியத்தன்மையை தான் வந்து எல்லோரும் விரும்புவாங்க அப்படின்றாங்க. அதன் உண்மைத்தன்மையினால் ஆங்கிலேய முறை தான் எஃப்பிஎஸ் பார்த்தோம் இல்லையா? மின்னோட்டம் அப்படின்னா ஒரு அடிப்படை அளவு, வெப்பநிலை வந்து கெல்வின் அலகு, ஒளிச்செறிவுனா கண்ணூர் ஒளியின் அளவு, இது வந்து கேண்டிலா. 2 அதுக்கு மேற்பட்ட மதிப்பு வந்து நெருங்கி இருக்குது நுட்பம். உண்மை மதிப்பிற்கு பக்கத்தில் இருக்கிறது துல்லியத்தன்மை. தோராயம்னா துல்லியமான மதிப்பு. 1 மோல்னா 6.023 × 1023 அணுக்கள் மூலக்கூறுகள். ஒரு அமைப்பில் உள்ள துகள்களின் சராசரி அகற்றல் தான் வெப்பநிலை. அணுக்கடிகாரத்தை யூஸ் பண்ணி தான் ஜிபிஎஸ் ஆல்ரெடி பார்த்தோம். ஜிபிஎஸ் கருவி அணுக்கடிகாரத்தில் தான் இருக்குது. தலைக்கோணம்னா 2 தலைக்குறுனா, இதாவது திண்ம கோணம்னா 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட தலைக்குறுவினால் வரும் கோணம். அடுத்த யூனிட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.